இந்த இந்திராவதி கதை படிச்சு முடிச்ச உடனே அவங்க கதையோ முடிஞ்சிடும். இதெல்லாம் கனவா? பேயாகி மாறிய இந்திராவதி சத்தியமூர்த்திய சாகடிக்கிற மாதிரி அவருக்கு கனவு வருது. அதே நேரத்துல நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்க முகமது தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்க சத்தியமூர்த்திய அவரு பாக்குறாரு. அப்ப முகமது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே அப்ப சத்தியமூர்த்தி அவருக்கு வந்த கனவை பத்தி சொல்றாரு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா என் அம்மா கொடுத்த டைம் குறைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஆமா முகமது, முதல்ல நாம போய் உன் அம்மாவை பத்தி யோசிக்கணும். சரிங்க சார். அப்ப 2 பேரும் அந்த ரூம்ல இருந்து வெளியே வராங்க. அதே நேரத்துல பாட்டி வெளியே உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே அவங்க 2 பேரும் பாட்டி கூட வந்து உட்கார்றாங்க. அதே நேரத்துல சுலைமான் ஒரு கதவு பின்னாடி நின்னுக்கிட்டு அவங்கள கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ சொல்லுங்க பாட்டி, என் அம்மாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க அம்மா ரொம்பவே நல்லவங்கப்பா. அவங்க கையோட மகிமை என்னன்னு தெரியலப்பா. அவ வைத்தியம் பண்ணா எல்லாருக்கும் எந்த மாதிரியான வலி வந்தாலும் சரியாயிடும் அப்படின்னு பாட்டி அவங்க அம்மாவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அஷித்கட் கிராமத்துல தனியா வாழ்ந்துட்டு இருந்த இந்திராவதி அவங்க மூலிகைகளை எடுத்துட்டு வந்து நிறைய பேருக்கு வைத்தியத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே அவங்க கிட்ட ரொம்பவே நல்லா பேசுவாங்க. அவங்க சொந்தக்கார மாதிரி தான் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த ஊருக்கு சுலைமான் மற்றும் அவங்களோட நண்பர்கள் வராங்க. அவங்க ஏதோ வியாபார வேலையா வராங்க. அப்ப அந்த ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது சுலைமான் இந்திராவதிய பார்த்து அவ நேசிக்கிறான். அதனால தினமும் அவளை பாக்குறதுக்காக சுலைமான் அதே ரோட்ல போகிறது வர்றது அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் ஒரு நாள் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்ச நம்ம சுலைமான் வேணுனே அவரோட கைய கட் பண்ணிக்கிட்டு இந்திராவதி கிட்ட போறாரு. அப்ப இந்திராவதி அந்த கைய பார்த்து இப்படி சொல்றா, இந்த கைய பார்த்துட்டு இருந்தா ஏதோ தெரியாம பட்ட மாதிரி இல்லையே, வேணுனே கட் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கு. அப்படின்னா அந்த காயத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னவா இருக்கும் இந்திராவதி? அதே மாதிரி சுலைமான் அவங்க கிட்ட நல்லா பேசுறாரு. இப்படியே அவங்களோட நட்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி அதே நட்பு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு காதலாக மாறிடுது. இன்னொரு பக்கம் சுலைமான் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் 2 பேரும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு அவங்க பணத்தை சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப நண்பர்கள் 2 பேரும் எதுவும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சுலைமான் அப்ப அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. நண்பா, உனக்கு இந்திராவதிய பத்தி சொல்லணும். சொல்லு நண்பா, என்ன விஷயம்? சீக்கிரமாவே நானும் இந்திராவதியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நண்பா, நாம இருக்கிற நிலைமையில நமக்கு இதெல்லாம் தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நண்பா, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். நான் இப்பவே போய் இந்திராவதி கிட்ட இத பத்தி பேசியாகணும். அப்புறம் அதே நிமிஷத்துல சுலைமான் அங்கிருந்து இந்திராவதிய தேடி போறான். அப்புறம் போய் அவன் மனசுல இருக்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்றான். அதை கேட்ட உடனே இவங்க சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க ரொம்ப தனியா வாழ்ந்துட்டாங்க. அதனால சுலைமான் சொன்னதை கேட்டு இந்திராவதி சரின்னு ஒத்துக்குறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. அவங்க 2 பேரும் நினைச்ச மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் இப்படியே கடந்து போகுது. அப்புறம் ஒரு நாள் இந்திராவதி பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அந்த நேரத்துல ஜனங்க அவளை ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த ஊர்ல சுலைமான் கூட இல்ல. அவனை எங்க தேடுறதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னம்மா இந்த மாதிரி வேலை பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? இங்க இருந்து இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. உன்னை பார்த்தா எங்க பசங்க கூட கெட்டு போவாங்க. ஆமா, உண்மைதான். ஏதோ அனாதை பொண்ணன் கருணை காட்டினா எவ்வளவு கேவலப்படுத்திட்ட அப்படின்னு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி அவளை ஹர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கல்லால அவளை அடிச்சு அங்கிருந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு பாட்டி? பாவம், இந்திராவதி பிரெக்னெண்டா இருக்கான்னு கூட பார்க்காம இந்த ஊர் ஜனங்க ரொம்பவே தப்பா நடந்துக்கிட்டாங்கப்பா. என் அப்பா நல்லவனா இருந்திருந்தா என் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரதுக்கு அவன் விட்டுருக்கவே மாட்டான். முகமது ரொம்பவே கவலையா பேசிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல சுலைமான் ரொம்ப தூரத்துல நின்னு இதை கவனிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நீ ரூம்ல இருக்க புக்க போய் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சத்தியமூர்த்தி முகமது கிட்ட சொல்றாரு. அப்ப சுலைமான் சீக்கிரம் போய் படுத்து தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. அப்புறம் முகமது அந்த ரூமுக்குள்ள போய் அங்கே இருந்த அந்த இந்திராவதி புக்கை எடுத்துக்கிட்டு சத்தியமூர்த்தி கிட்ட வராரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு வெளியே போறாங்க. இந்தாங்க சார் புக். முகமது, இதெல்லாம் கேட்டு உன் அம்மாவோட உயிரை எடுத்தது யாரா இருக்கும்னு நினைக்கிற? அது சரியா யாருன்னு என்னால சொல்ல முடியல சார்.
ஆனா நாம யார நம்புறோமோ அவங்க மட்டும்தான் நம்மள ஏமாத்துவாங்கன்னு எனக்கு தோணுது சார். அவன் சொல்றத கேட்ட உடனே அப்ப அவங்களுக்கு அவங்க அப்பான சத்யமூர்த்தி மேல ஏதோ டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்ப சத்யமூர்த்தி அந்த புக்க ஓபன் பண்ணி பாக்குறாரு. சடனா அந்த புக் எரிய ஆரம்பிக்குது. அத பார்த்த உடனே பயந்து போன சத்யமூர்த்தி அந்த புக்க விசிறி போட்டுடுறாரு. ரொம்ப வேகமா காத்தடிச்சதால அந்த நெருப்பு கூட அணைஞ்சு போகுது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த புக்ல இருந்து அந்த பேய் வெளிய வருது. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க முகமது? இந்த இடம் இந்த ஊர் ஜனங்க யாரும் நல்லவங்க கிடையாது. தயவு செய்து நீ இப்பவே இங்க இருந்து போயிடு. இல்லம்மா, இந்த சாவுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால இங்க இருந்து போக முடியும். நீ எதுக்காக அவ்வளவு கவலைப்படுற முகமது? அதான் என் புக்க படிக்க ஆரம்பிச்சு சாகறதுக்கு ரெடியா இருக்காருல்ல, அவரும் பக்கத்துல தானே இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பேயி சத்யமூர்த்தி பக்கத்துல போகுது. அதே நேரத்துல அங்க கீழே விழுந்த புக்கு வேகமா காத்துல எழுந்து சத்யமூர்த்தி பக்கமா வந்து அப்ப அவரு அந்த புக்க கையில பிடிச்சுக்கிறாரு. அப்ப அந்த பேய் சொல்லுது, பேய் அந்த புக் மேல கைய வச்சு, நீ இந்த கதை படிச்சு முடிக்கும் பொழுது நான் உன்னை எப்படி சாகடிக்குவேன்னு நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்புறம் அந்த பேய அங்க இருந்து போயிடுது. அதுக்கப்புறம் அவன் அந்த பயத்துல இருந்து வெளியே வந்து அந்த புக்க படிக்க ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஊரு ஜனங்க எல்லாருமே இந்திராவதிய கல்லால அடிச்சு ஊர்ல இருந்து துரத்திட்ட பிறகு ரொம்ப தூரம் நடந்து போன இந்திராவதி டயர்ட் ஆகி ஒரு கல்லு மேல உட்கார்றா. அப்ப ஏதோ வேலையாக வெளியே போயிட்டு வந்த சுலைமான் அவ தனியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து அவன் ரொம்பவே ஷாக் ஆகுறான். அப்படியே அவ கிட்ட போய் நடந்த எல்லா விஷயம் பத்தி அவன் கேக்குறான். அப்ப சுலைமான் கிட்ட இந்திராவதி ஊருக்குள்ள நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் சொல்றா. அப்புறம் அவன் இந்திராவதி பத்தி யோசிச்சு அவனோட கோவத்தை அவன் அடக்கிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஊருக்கு வெளியே இருக்க ஒரு வீட்டுல அவன் இந்திராவதிய கூட்டிட்டு போய் அங்கேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. சில மாதங்களுக்கு பிறகு அவங்களுக்கு அழகான ஒரு குழந்தை பிறக்குது. நம்ம பையனுக்கு என்ன பேர் வைக்கிறது இந்திராவதி? இவன் பேரு முகமது. இப்படி அவங்க 2 பேரோட வாழ்க்கை ரொம்ப அழகா போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் சுலைமான் ஏதோ வியாபார வேலையாக வெளியூருக்கு போறாரு. அந்த நேரத்துல அவனோட பொருட்களோட சேர்ந்து அவன் அங்க இருந்த ஒரு கிளாஸ் பாட்டில அவன் கூட அவன் கொண்டு போறான். அப்படி சுலைமான் அங்கிருந்து அஷத்கருக்கு போறாரு. அப்படி அவரு வீட்டுக்கு போற நேரத்துல ஏதோ ஒரு இடத்துல அந்த பாட்டில் கீழே விழுந்து உடைஞ்சிடுது. ஆனா அந்த விஷயம் சுலைமானுக்கு தெரியாது. அப்படியே நேரம் கடந்து போகுது. அதே நேரத்துல அந்த பக்கம் போய்கிட்டு இருந்த ஒரு ஆளுக்கு அந்த பாட்டில் கிடைக்குது. அட, இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கே. இதுல அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். சின்னதா உடைஞ்சு போயிருக்கும். அந்த பாட்டில ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு அவரு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பாட்டிலுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் அந்த ஆளு ரொம்பவே சோகமாயி அந்த பாட்டில விசிறடிச்சிட்டு போயிடுறான். அப்ப கொஞ்ச நேரம் ஆன பிறகு அங்க ஏதோ ஒரு கெட்ட காத்து இருக்க மாதிரி அவனுக்கு தெரியுது. அப்ப அவனோட கண்கள் எல்லாமே பச்சையாக மாறிடுது. அப்ப அவன் முன்னாடி ரொம்பவே பயங்கரமா இருக்க ஒரு பேய் வெளியே வந்து நிக்குது. அதான் அவன் பாக்குறான். அத பார்த்த உடனே அவன் ரொம்பவே பயந்து போறான். ஆனா அவனால அங்கிருந்து ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. இந்த உலகத்துக்கு நான் திரும்ப வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாவம், இனிமே உங்களால இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. அட, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? தயவு செஞ்சு என்ன விட்டுரு. எனக்கு கல்யாணம் நடக்கும்போது எனக்கு ஒரு பெரிய நோய் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ரத்தம் கக்கியே சாக போற. அதுக்கப்புறம் அந்த பேய் அங்கிருந்து மாயமாயிடுது. அப்புறம் அந்த பேய் அங்கிருந்து ஊருக்குள்ள போகுது. அதுக்குள்ள இருக்க அந்த விஷ காத்த வெளியே விட ஆரம்பிக்குது. அதனால எல்லா ஜனங்களுக்கும் வியாதி வர ஆரம்பிக்குது. முதல்ல வியாதியால அஃபெக்ட் ஆன அந்த ஆளு இந்திராவதிய தேடிக்கிட்டு இந்திராவதியோட வீட்டுக்கு போறாரு. அந்த விஷயம் எல்லாமே சொல்லும் போது பக்கத்திலே இருந்த சுலைமான் இந்திராவதி கிட்ட பேசிக்கிட்டே, இங்க பாரு இந்திராவதி, அவங்களுக்கு கருணை காமிச்சு அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு மட்டும் நினைக்காத. அவங்க பண்ண அவமானம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அவங்க பண்ணது தப்பு தாங்க, நான் மறுக்கல. ஆனா அவங்க சாகட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி விட முடியாதுல்ல. ஒரு தடவை நான் சொல்றத கேட்கலாம்ல? நீங்க குழந்தைய இங்க இருந்து எப்படியாவது கூட்டிட்டு போயிடுங்க, அவனை காப்பாத்துங்க. நான் இங்க இருந்து இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுறா. அதுக்கப்புறமா அவரு கைய பார்த்து அதுக்கு தேவையான ஏதாவது ஒரு மருந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் பேய் ரொம்பவே பயங்கரமா ஜனங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அது பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும். இந்த புக்க படிச்சாலே இப்படி இருக்கு. பாவம், அன்னைக்கு
இந்த ஊர் ஆளுங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா முகமது? ஆமா சார், என் அம்மா அவங்க உயிரை கூட பெருசா நினைக்காம இவங்களுக்காக தான் நின்னாங்க. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பின்னாடில இருந்து யாரோ வந்து முகமதோட தோல் மேல கை போடுறாங்க. அது வேற யாரும் இல்ல, ஊமையா நடிச்சிட்டு இருக்க சுலைமான். அப்ப சுலைமான் முகமது கிட்ட தூங்குற நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆக்ஷன்ல சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள போறாங்க. மறுநாள் பாட்டியோட வீட்ல இருந்து கிளம்பி அவங்க 3 பேருமே ஊருக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஜனங்க கிட்ட பேசி அவங்க இந்திராவதியோட பழைய வீட்டை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டுக்கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகும்பொழுது பின்னாடி மெதுவா நடந்துகிட்டு வந்துகிட்டு இருக்க சுலைமான் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டே வராரு. என்ன நண்பா இந்த நேரத்துல வந்திருக்க? ஊர்ல ஏதோ ஒரு விசித்திரமான வியாதி வந்துகிட்டு இருக்கு. அதான் நான் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். அப்படின்னா இந்திராவதி எங்கப்பா? நடந்த எல்லா விஷயமும் அவங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு குழந்தைய கொடுத்துட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி அதுக்கப்புறம் அவனோட மனைவி இருக்கிற இடத்துக்கு போறாரு. இன்னொரு பக்கம் இந்திராவதி அவ தயாரிச்ச அந்த மருந்த அந்த ஆளுக்கு கொடுத்து குடிக்க சொல்றா. அவர் அது குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவரோட வியாதி மாயமாயிடுது. அதுக்கப்புறம் அவ அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு தனியா அந்த ஊருக்குள்ள போக ஆரம்பிக்கிறா. அவ நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பேய் அவ முன்னாடி வந்து அவள பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. அத பார்த்து பயந்து போன இந்திராவதி கொஞ்சம் பின்னாடி நடக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த பேய் இந்திராவதியை சாகடிக்கலான்னு போகும்போது எதிரோ மந்திரிச்ச ஒரு எலுமிச்சை பழம் இந்திராவதி பக்கம் வர ஆரம்பிக்குது. அத கவனிச்ச அந்த பேயே என்னடா இது அப்படின்னு பாக்கும் பொழுது அதுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு சக்தி வெளியே வந்து அவளை தூரம் விசிறி அடிச்சிடுது. அப்ப இந்திராவதி ஆச்சரியமா யாரடா இதெல்லாம் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாக்குறா. அப்ப இருட்டுல இருந்து நம்ம டாக்டர் சூரிய பிரதாப் வெளியே வராரு. நீங்க யாருங்க? நான் ஒரு டாக்டர். என் பேரு சூரிய பிரதாப். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க முதல்ல போய் ஊர் மக்களை காப்பாத்துங்க. அப்ப அந்த பேய் அத நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அப்புறம் சூர்யா இந்திராவதி கிட்ட பேசிட்டு அவளை அங்க இருந்து அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் சூர்யா அந்த பேய தடுக்க ட்ரை பண்றாரு. அப்படி அதோட போராடும் பொழுது அந்த மந்திர சக்தியை தாங்க முடியாத அந்த பேய் நாசனமாயிடுது. அதுக்கப்புறம் தனியா ஊருக்குள்ள போன இந்திராவதி அவ தயார் செஞ்சு எடுத்துட்டு போற அந்த மூலிகை ரசத்தை எல்லாருக்கும் கொடுத்து சரி பண்ணிடுறா. இதுதான் உன்னோட அம்மா இருந்த வீடுன்னு நான் நினைக்கிறேன் முகமது. வாங்க சார், உள்ள போய் பார்க்கலாம். அப்படின்னு அவங்க 2 பேரும் அந்த பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப சுலைமானுக்கு அவன் பின்னாடியே யாரும் வந்துகிட்டு இருக்க மாதிரி தோணும். அதனால அவர் திரும்பி பாக்குறாரு. அவரை பார்த்த உடனே சுலைமான் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. உடனே அவரை அங்க இருந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த ஆளு வேற யாரும் இல்ல, சுலைமானோட ஃப்ரெண்ட் ஆகிய அஞ்சி. அப்புறம் அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உள்ள போன அவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள இந்திராவதிக்கு சேர்ந்த ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பழைய பெட்டி ஒண்ணு கிடைக்குது. அத முகமது திறந்து பாக்குறாரு. அதுக்குள்ள ஒரு போட்டோ இருக்கும். அப்ப சத்தியமூர்த்தி அந்த போட்டோவை வாங்கி பாக்குறாரு. அப்ப முகமது கிட்ட வேலை செய்யற அந்த வயசான ஆளும் இந்த சுலைமானும் பார்க்க கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு தோணுது. அப்ப சுலைமான் இவ்வளவு நாள் அவங்க கூட தான் இருந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அவங்க ஷாக் ஆகுறாங்க. நண்பா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. இவ்ளோ வருஷம் நீ எங்க இருந்த? அன்னைக்கு நீ திரும்பவும் வந்து முகமதை இங்க இருந்து கூட்டிட்டு போனியே. எப்போ நான் காதலிச்ச இந்திராவதி இறந்து போனாலோ அப்பல இருந்து இந்த ஊர்ல இருக்கணும்னு எனக்கு தோணல நண்பா அப்படின்னு அவர் ரொம்ப சோகமா பேசிக்கிட்டு இருப்பாரு. அதே நேரத்துல பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்த அஞ்சி ரொம்ப கோவமா கையில கத்தி எடுத்துக்கிட்டு அவன் பின்னாடி போறாரு. அதே நேரத்துல சத்தியமூர்த்தி அங்க வந்து அவனோட கையை பிடிச்சுக்கிறாரு. அப்ப சுலைமான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்து அவனோட ஃப்ரெண்டே அவனை கத்தியால குத்தி சாகடிக்க பாக்குறான்னு தெரிஞ்சதும் அவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அப்ப முகமதுக்கு கூட உண்மையை தெரிஞ்சு போய் அவங்க அப்பாவை பாக்குறான். நீதான் இந்திராவதியோட புருஷன் சுலைமான்? ஆமா, நான் தான் சுலைமான், முகமதோட அப்பா. அது கேட்டு முகமது மற்றும் சத்தியமூர்த்திக்கு ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிய அஞ்சி அவனை எதுக்காக சாகடிக்கணும்னு பாக்குறான் அப்படின்னு புரியாம அவன் கவலைப்படுறான். இதெல்லாம் என்ன எஞ்சி?
நீ எதுக்கு என்ன கொல்லணும்னு நினைக்கிற? கோபம், பகை, வைத்தெரிச்சல் இதெல்லாம் ஏன் இருக்கு இந்திராவதி? உண்மைய சொல்லணும்னா இந்திராவதிய சுலைமான் மட்டும் நேசிக்கல, அஞ்சி கூட அவளை ரொம்பவே லவ் பண்றாரு. ஆனா இத அவகிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே சுலைமான் மற்றும் இந்திராவதி ஒருத்தர லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத தாங்க முடியாத அவன் இந்திராவதி பத்தி கதை எழுத ஆரம்பிக்கிறான். இந்திராவதி பத்தி புக்கை எழுதும் பொழுதே அவன் இன்னுமே அவளை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்திராவதி அவனோட வாழ்க்கையில இல்லாததை யோசித்து அவன் ரொம்பவே நொந்து போறான். அதுக்கப்புறம் கோபத்தை வளர்த்துக்கிறான். பேயால பரவிய அந்த வியாதிய சரி பண்ணிட்டு இந்திராவதி வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கும் பொழுது அவ பின்னாடில இருந்து யாரோ வந்து அவளோட தலை மேல வேகமா அடிச்சிடுறாங்க. அப்படி அவ இறந்துட்டதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. உன்னை நான் எவ்ளோ நம்பி இருப்பேன், ஆனா நீ என்னையே ஏமாத்திட்ட. உன்னை ஒரு தடவை பார்த்தா உன்னை கொன்னுடலாம்னு தான் எனக்கு தோணிட்டு இருந்தது. நாம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். என்ன கொன்னுடலாமா? நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? பண்ண கர்மாலாம் கண்டிப்பா திரும்ப வரும். ஆனா உன் கல்யாணத்தை பத்தி தெரியல அப்படின்னு சத்யமூர்த்தி அந்த அலை விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். அப்புறம் அவனை எதுக்காக விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி முகமது சத்யமூர்த்தி கிட்ட கேக்குறாரு. ஆனா அதுக்கு சத்யமூர்த்தி எந்த ஒரு ஆன்சரும் கொடுக்க மாட்டாரு. ஆனா சுலைமான் மட்டும் ஏதோ புரிஞ்ச மாதிரி கொஞ்சம் சிரிக்கிறாரு. இன்னொரு பக்கம் முகமது கூட அவனோட அப்பாவை பார்த்ததால ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதே நாள் ராத்திரி சத்யமூர்த்தி மற்றும் அவங்க 2 பேருமே ஊருக்கு நடுவுல நின்னுக்கிட்டு அந்த புக்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சத்யமூர்த்தி முழுசா அந்த புக்க படிச்சு முடிக்கும் பொழுது அந்த ஊரு சுற்றுப்புறம் முழுவதும் மாற ஆரம்பிக்குது. அத கவனிச்ச ஜனங்க ஊரு சடனா என்ன இப்படி மாறுது அப்படின்னு நினைச்சு வீட்டுக்கு வெளிய வந்து பாக்குறாங்க. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு யாருக்குமே புரியாம பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த புக்ல இருந்து இந்திராவதி வெளிய வருது. அப்ப அது பேய பார்த்த உடனே எல்லாரும் பயந்து போறாங்க. அந்த நேரத்துல இந்திராவதி அங்க வந்து சொல்றா, கதை முடிஞ்சதில்ல, இப்ப என்ன சாகடிச்சது யாருன்னு சொல்லு. இல்லன்னா இந்த இந்திராவதி கையால நீ சாக போற. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும் இந்திராவதி? ஒருவேளை என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஏதோ ஒரு பொண்ணோட பேரை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? யாருன்னு மட்டும் சொல்லு. அவங்க கிட்ட உண்மையா வர வைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். என்னடா அது, செத்து போன இந்திராவதி பேயா மாறி வர்றது என்னடா இது அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, உன்னை சாகடிச்சது அஞ்சி அப்படின்னு. அத கேட்ட உடனே அவ அங்கிருந்து மாயமாகி அஞ்சு தூங்கிக்கிட்டு இருக்க இடத்துக்கு போறா. கட்டலோடவே சேர்த்து அவனை தூக்கிக்கிட்டு வந்துடுறான். பேய் அவங்க இருக்கிற இடத்துக்கு போகுது. பேய பார்த்த உடனே பயந்து போன அஞ்சி அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றான். அப்ப அங்க இருக்க எல்லா கல்லுகளும் தானா காத்துல எழும்பி அவன் மேல போய் விழ ஆரம்பிக்குது. அதனால பயந்து போய் அவன் அங்கே நின்னுடுறான். அதுக்கப்புறம் அவன் வாயாலே அந்த பேய் உண்மைய சொல்ல வைக்குது. அத கேட்ட உடனே ஜனங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இவ்ளோ காலமா இந்திராவதிய ரொம்ப தப்பா யோசிச்சுட்டோமே அப்படின்னு நினைச்சு ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உன்ன மாதிரி ஆட்களை என்னடா பண்ணணும்? நீ பண்ண தப்புக்கு என்ன பண்ணாலும் சரியாகாது. எப்போ இந்திராவதி, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. இவ்ளோ நாள் நான் பண்ண எல்லா காரியத்தையும் ஒத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். அப்ப அவன் வேண்டான்னு வேண்டிக்கிறான். அவங்க நின்னுக்கிட்டு இருந்த எல்லா ஜனங்களும் இப்பயே அவனை சாகடிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பேய் சத்யமூர்த்தி கிட்ட இருக்க அந்த புக்க கொண்டு வந்து அஞ்சி கையில கொடுக்கறான். நான் பண்ணது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா என் உயிரை எடுத்துறாதீங்க இந்திராவதி. ஒரு வாட்டி கண்ண மூடி அந்த புக்க திறந்து பாரு. அந்த நேரத்துல அவனுக்கு பேய் சொல்றதுதான் பண்ணணும், வேற வழியே அவனுக்கு கிடையாது. அப்ப அவன் கண்ண மூடிக்கிட்டே இந்திராவதி புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் அவன் திறந்து பாக்குறான். அப்ப உடனே நெருப்பு அந்த புக்ல இருந்து வெளிய வந்து அவனை எரிச்சிடுது. அதுல அவன் வலியால ரொம்பவே கத்திக்கிட்டு துடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் அந்த புக்கோட சேர்ந்து அஞ்சி கூட எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான். அதுக்கப்புறம் இந்திராவதி சுலைமான் மற்றும் முகமது கிட்ட வருது. என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்கல்ல, என்ன மன்னிச்சிடுவீங்களா? ஏன் அப்படி சொல்றீங்க இந்திராவதி? நீ எப்படி போனன்னு தெரியாம, என் குழந்தைக்கு உண்மையும் சொல்ல முடியாம, காது கேட்காதவனா தனியா வந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்திராவதியோட ஆன்மா இந்த உலகத்தையே விட்டு போயிடுது. இந்திராவதி பத்தி உண்மைய தெரிஞ்ச ஜனங்க இந்திராவதி ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பத்துல இருந்து சுலைமான் மற்றும் முகமது 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எப்பயும் போலவே சத்யமூர்த்தி எப்பயும் போலவே புக்ஸ படிச்சுக்கிட்டு மீதி இருக்க வாழ்க்கைய அவரு கடந்துகிட்டு வந்தாரு.
For more horror stories, please subscribe our channel.